மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது எல்லா உபகரணமும் இருக்கிறதாக சொன்னார்கள். மகப்பேறு சிகிச்சை பெறுவதற்காக கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்கு உரிய மருத்துவர், படுக்கை வசதிகள், உபகரணங்கள், அதே நேரத்தில் செவிலியர் போன்றவை அங்கே தேவைப்படுகிறது. அதை அரசு முன்னுரிமை வழங்குமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பி. வெள்ளாப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது 2 மருத்துவர்களை கொண்ட மருத்துவமனை. ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையாக இருந்தால் மட்டுமே இத்தகைய வசதிகள் இருக்கும். ஆனாலும் கூட இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அந்த பகுதியில் ஒரு 25,701 மக்கள் இந்த மருத்துவமனையில் பயன்பெற்று வருகிறார்கள். இதன் கீழ் ஒரு 5 துணை சுகாதார நிலையங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 150 புறநோயாளிகள் மட்டுமே பயன்பெற்று வருகிற ஒரு மருத்துவமனை. நாளொன்றுக்கு ஒரு 5 பேர் மட்டுமே உள்நோயாளிகளாகவும் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு மருத்துவர், செவிலியர், மருந்தாளுநர், ஆய்வக நுட்பர் என்று பல்துறை பணியாளர்களும் அங்கே பணியாற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது 21 வகையான மருத்துவ உபகரணங்களும் அந்த மருத்துவமனையின் செயல்பாட்டில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றுகிற போதுதான் சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மக்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற போது ஈரோட்டிற்கும் கோவைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. மலைப்பகுதியில் வாழுகிற மக்களுடைய நலன் கருதி அதிநவீன முறையில் மாவட்ட தலைமை மருத்துவமனையை அங்கே உருவாக்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்து அதை கட்டுவதற்கு ஏறத்தாழ 1068 கோடி ரூபாய் நிதியையும் தந்து இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிற சூழலிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 19 மாவட்டங்களுக்கு தேவையான மாவட்ட அரசு மருத்துவமனைகளையும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக ஒரு 6 மருத்துவமனைகளையும் தந்து தமிழக வரலாற்றில் முதன்முறையாக வெறும் 19 மட்டுமே இருந்த நிலையில் 25 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்திருக்கிறார்கள். எனவே புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை உருவாக்குவது என்பது தற்போது இயலாத காரியம் என்றாலும் மாண்புமிகு நம்முடைய மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அவருடைய மருத்துவமனைக்கு தேவையான இன்னும் கூடுதல் வசதிகளை செய்து தருவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை வணக்கம். மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் அதாவது பிரசவம் வார்டில் பிரசவிக்கிற அந்த கட்டிடம் எக்ஸலன்சி எனப்படுகிற தரம் உயர்த்தப்பட்ட ஒரு புதிய கட்டிடம் அங்கே கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 800லிருந்து 1000 பேர் அங்கே வந்து பிரசவிக்கப்படுகிறார்கள். அதாவது அங்கே அவ்வளோ நோயாளிகள் பார்க்கப்படுகிறாங்க. தமிழகத்திலே வந்து முதலிடத்தில் வகிக்கிற அளவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் அங்கே குழந்தைகள் அங்கே தான் அதிகமாக பிரசவிக்கப்படுகிறார்கள். அதனால் அங்கே வந்து தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறேன். அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை அங்கே துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 171 பேர் தான் அங்கே பணியாளர்களாக இருக்கிறார்கள். 3 வேலைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட அங்கே அது போதிய துப்புரவு பணியாளர்கள் இல்லாதால மிக நெருக்கடியாக இருக்கிறது. மருத்துவமனை பிரசவ மருத்துவமனை ஒரு இடத்துல இருக்குது. அங்கிருந்து 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதனால் மருத்துவக் கல்லூரிக்கும் இங்கேயும் ஆள் பிரித்து போடுகிற பொழுது 3 வேலைக்கு போதிய ஆட்கள் இல்லாதால தூய்மை செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்கிறது. தூய்மை அது பணியாளர்கள் அதிகப்படியாக போட்டால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து ஒரே ஒரு 10 கேள்விகள் தனியாக போடுங்க. அமைச்சர் பதில் சொல்லட்டு நேரம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அவருடைய அந்த மருத்துவமனைக்கு ஒரு கூடுதல் கட்டிடமும் கூடுதலாக சுகாதார பணியாளர்களை நியமிக்கும் பணியையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று செய்து தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.